ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூடான சூப்பரான மணக்க ஒரு எக் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். முட்டை பிரியாணி. ஸோ இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஹவரில் ரெடியாகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்புறம் டின்னருக்கு எப்படி வேணாலும் இதை சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க, இதை எப்படி செய்யலான்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சூடான மணக்க எக் பிரியாணி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, பட்டை, லவங்கம், இது எல்லாமே தேவையான அளவு சும்மா 2 அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா டார்க் ப்ரௌனாக வரட்டும். அதுதான் நல்ல டேஸ்ட் இருக்கும் சமையலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி நான் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நான் ஜூஸியாக தான் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அதில் ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் தயிர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஒரு 50 ml இருக்கும் அந்த தயிர். அந்த தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போது நல்லா குழஞ்சி வந்துடுச்சு தக்காளிலாம். இப்போ பாருங்கள், அந்த 50 ml தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தயிர் ஊற்றுனீங்கன்னா இன்னும் தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா தொக்கு மாதிரி வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தனி மிளகாத்தூள் எடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அது 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். 1 டம்ளர், பெரிய டம்ளரு. ஸோ அதே டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்த உடனே ரைஸை நல்லா கழுவி வச்சுருந்தேன். ரைஸை போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி எடுத்து போட்டு நல்லா சலசலன்னு கொதிக்க விடுவோம். அது கொதிக்கும் போதே நம்ம பக்கத்து அடுப்பில் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஸோ இது லைட்டாக எண்ணெயில் கலருவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் அதிகமாக உப்பு போடல, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறமா நான் 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன். ஸோ அந்த முட்டையை இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள், இந்த சாப்பாடு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது இந்த தண்ணியும் சாப்பாடும் ஒரே லெவலாக இருக்குது. ஸோ அதிகமாக தண்ணியும் இல்லை, அதிகமாக ரைஸும் இல்லை. பாருங்கள், ரெண்டுமே ஈவனாக இருக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் லைட்டாக ஃபுட் கலர் ஒரு தண்ணியில் லைட்டாக கலரு ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்தேன். ஸோ அதை அப்படியே ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ இப்போது தம் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக சூப்பராக மணக்க ஒரு டேஸ்டான எக் பிரியாணி
ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஸோ நீங்கள் 1/2 ஹவரில் நீங்கள் ஒரு லன்ச்சு ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், சாப்பாடு குலையவே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது பிகினர்ஸ் கூட சமைக்க கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அப்படி ஒரு டிஷ் இது. ஸோ இது முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.